அக்கா, என்னக்கா சொல்ற நீ? என்னால அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு பிரச்சனை தருவேன்? அப்படி ஏதாவது ஒண்ணுனா அப்பா உயிரோடவே பார்க்க முடியாது பவானி. அக்கா, என்னக்கா என்னென்னவோ சொல்ற? காலேஜ் போனவே எங்கடி போயிருந்த? அதான் சொன்னேனேக்கா, ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு. ஏய், என்கிட்ட மறைக்காத. நீ அந்த ரமேஷை பார்க்க தானே போயிருந்த? என்னக்கா பேசுற நீ? ஏங்க அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேசுற? இல்ல, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ரமேஷை பார்க்க தான் போயிருக்க. அவனை நீ சந்திச்சு பேசியிருக்க. அக்கா ப்ளீஸ், நான் உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதக்கா. இது பாரு பவானி, என்னடா அக்கா நம்மள இப்படி எல்லாம் கேட்கறாளேன்னு வருத்தப்படாத. இந்த மாதிரி எல்லாம் கேட்காம விட்டதுனாலதான் நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு அசிங்கம் நடந்துருச்சு. அது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? நாமல அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டோம். அது மறந்துட்டியடி? அக்கா, நான் எந்த தப்பு பண்ணலக்கா. இது பாரு, இத நான் காரணம் இல்லாம உன்னை கேட்கல. கீழ் வீட்டுக்காரமா நீயும் ரமேஷ் பேசுறத பாத்துருக்காங்க. அவங்க கிட்ட அது யாருக்கு தெரிய வேண்டாம்னு நீ சொல்லிருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் பவானி. இது பாரு, தயவு செஞ்சு கிட்ட மறைக்காத. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? தயவு செஞ்சு சொல்லு பவானி. சொல்றேன்க்கா, நான் ரமேஷ் கூட பேசினது உண்மைதான், வீட்டுக்காரமா உன்கிட்ட சொன்னது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லக்கா. பின்ன அவனோட உனக்கு என்னடி பேச்சு? அக்கா, அந்த ரமேஷ் இருக்கான்ல, அவன் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்றான், என்ன விரும்புறதா சொல்லிட்டான்க்கா. ஆனா நான் கடுமையா சொல்லிட்டேன்க்கா, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. ஆனாலும் அவன் பழைய மாதிரி நடந்துக்கிறான்க்கா. அப்படி இதான்க்கா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அது பெருசாயிடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்காரமா கிட்ட அப்படி சொன்னேன். ஏற்கனவே ஏகப்பட்ட அடிதடி நடந்திருக்கு, இனிமேலும் என்ன வச்சு எந்த பிரச்சனையும் வர்றது நான் விரும்பலக்கா. அதான் இதை நானே சமாளிச்சால் முடிவு பண்ணி மறைச்சிட்டேன். போஸ் மாமாக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் கார்மெண்ட்ஸ்க்கு போகாம அவனை தேடி அலைஞ்சி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. எதுக்கு அனாவசியமா பிரச்சனை தாக்கா நான் இதை மறைச்சிட்டேன். அக்கா, அப்ப கூட நான் உன்கிட்ட சொன்னது போய் தான்க்கா, ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னேனே தவிர என்னோட ஃப்ரெண்டு குருன்னு ஒரு பையன் ரமேஷ் என்கிட்ட வம்பு பண்ணதை பார்த்து அவனை கண்டிச்சான். அதுக்கு அந்த ரமேஷ் அவனை போட்டு அடிச்சிட்டான்க்கா. அவனை தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி லேட்டா வந்தேன். இவ்வளவு நடந்து போச்சா? அந்த எடுபட்ட பயல. அக்கா அமைதியா இருக்கா. இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டல? என் மேல எந்த சந்தேகமும் இல்லையே. என்ன மன்னிச்சிரு பவானி. நான் தான் அவசர புத்திக்காரி இல்ல, அதான் அறிவு கிட்ட தெரியுமா உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இப்போ மட்டும் இல்லக்கா, எப்பவும் நீ என்ன நம்பணும். நான் உன்கிட்ட போய் பேசவே மாட்டேன். நீ எனக்கு அம்மா மாதிரிக்கா. நீ இனிமே நான் உன்னை எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? பவானி, நம்ம குடும்ப சூழ்நிலை
நிர்மலா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சரி, நீ எப்படிம்மா இங்க வந்த? இங்க என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றா, அவளோட கெஸ்டா தான் இங்க வந்து. இனிமே நானும் இங்கே வேலை பார்த்து தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதானே நிரந்தரம். ஏன் நிர்மலா இப்படி எல்லாம் பேசினா எனக்கு எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியாதா? இப்படி ஒரே அடியா என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு வந்துட்டியம்மா. இப்படி செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? இப்படி ஒரு அண்ணன் வீட்டுல இருக்கும்போது இங்க வந்து இருக்கேம்மா, இது நியாயமா? மனசை தொட்டு சொல்லுமா. மத்த அண்ணங்க மாதிரியா நானு? சின்ன புள்ளைல இருந்து ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து செய்யல நானு. என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாது. ஆனா உனக்கு அம்மா எப்படி அப்படிதானே நானும். நீ ஏதாவது கேட்டு எப்பயாவது நான் மறுத்திருக்கேனா? இல்ல நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு எப்பயாவது வாய் தவறி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லிருக்கேனா? சொல்லுமா, சொல்லிருக்கேனாமா? இல்லண்ணே, நீ அந்த மாதிரி சொன்னதில்ல. பின்ன ஏமா என்னையும் அம்மாவையும் இப்படி வேதனைப்படுத்திட்டு கிளம்பி வந்திருக்கேன்? அப்போ இத்தனை வருஷமா உன்னை மனசு நோகாம பாத்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லையாமா? ஊர் உலகம் என்ன பேரும் அவங்களுக்கு இத்தனை வருஷம் நான் உன்னை பாத்துக்கிட்டதெல்லாம் கண்ணில் படாதுமா. நீ இப்ப கிளம்பி வந்திருக்க பாரு, இதான் பெருசா தெரியும். எனக்கு எவ்வளவு அவமானம் யோசிச்சியா? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கிளம்பி வந்துட்டியம்மா. அண்ணன், மத்ததெல்லாம் சரியா இருந்திருக்கலாம். ஆனா நான் யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன்னு சொன்ன பாரு, அதுதான் தப்பு. நான் நல்லா யோசிச்சுதான் கிளம்பி வந்தேன். ஆனா நான் குழந்தையா இருந்தப்போ, நான் காலேஜ் எல்லாம் போனப்போ நீ எனக்கு அண்ணன் மட்டும்தான். வாழ்க்கையும் அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு இருக்கே, அது ஒண்ணு வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டுடுது. முக்கியமானதெல்லாம் சின்னதா போயிடுது, அல்பமானதெல்லாம் பெருசாயிடுது. பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தூரமா போயிடுது. இதெல்லாம் என் அனுபவத்துல சொல்றேன். நிர்மலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. வீணா கற்பனை பண்ணி பேசாத. கற்பனையா? இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ற அளவுக்கு உன் தங்கச்சி ஒன்னும் புத்திசாலி கிடையாதுன்னு. அடிபட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் தானே சொல்ற. கல்யாணம்னு நம்ம வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஒரு அம்மாவோட பிள்ளைங்களா அண்ணன் தங்கச்சியா இருந்தோம். எனக்கு புருஷன், உனக்கு பொண்டாட்டி வந்தப்புறம் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களா ஆயிட்டோம். ஜஸ்ட் சொந்தக்காரங்க தான். அதுதானே உண்மை, யதார்த்தம். நிர்மலா, நீ பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? நெஞ்ச கத்தியால அறக்கிற மாதிரி இருக்குமா? சாரிண்ண, உன்னை வேதனைப்படுத்தணும்னு அப்படிலாம் பேசல. வாழ்க்கையே அந்த மாதிரி தானே இருக்கு. நேத்து வரைக்கும் முக்கியமா இருந்த ஒண்ணு இன்னைக்கு அல்பமா போயிடுது. நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி நீ நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இனிமே நம்ம வீட்டுல இருக்கிறது உனக்கும் சரி அன்னைக்கும் சரி தொந்தரவா தானே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ முதல்ல கிளம்பு. இல்லண்ணே, அது மாதிரிதான். கையில குழந்தையோட வீட்டுல நான் இந்த நிலைமையில இருக்கும்போது உன்னா நார்மலா இருக்க முடியாதுன்னு. அதுவும் இல்லாம நம்ம அம்மா வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேண்டான்னு, இந்த பிரச்சனையே வேண்டாம். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுக்குன்னு குடும்பம் இந்த மாதிரி இடம் தான் லாய்க்கு. என்ன பேசுற நீ? இதெல்லாம் குடும்பம் இல்லையா?
அவர் அங்க இல்லாதப்போ நான் அங்க இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனையை தான் கொடுக்கும். நான் இங்கே இருக்கிறேன்னு நீயும் அம்மாவும் என்னை எப்ப வேணா இங்க வந்து பார்க்கலாம், அவ்வளவுதானே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. என்ன நீ, நான் தான் சொல்றேன்ல, இது ரொம்ப நல்ல இடம். நான் இங்க நிம்மதியா இருந்துக்குவேன், என் குழந்தையும் நல்லபடியா வளர்த்துக்குவேன். இனிமே எனக்கு இதுதானே வாழ்க்கை. நீ கிளம்புன அம்மா ஒரு நாள் கூட்டிட்டு வா. அம்மாவை நல்லபடியா பாத்துக்க சொல்லி அன்னிக்கிட்ட சொல்லுன, அது போதும். நிர்மலா, கிளம்பு. தயவு செஞ்சு நீ ஏன் பேச்சு கேளுன, கிளம்பு முதல்ல. நிர்மலா. அண்ணா ப்ளீஸ், என்ன திரும்ப திரும்ப அழ வைக்காத. என்னாச்சு? அங்க போய் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் போறேன். சரி, நான் வேணா. இல்ல வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். மனுஷன் முழுசா போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? எல்லா வேலையும் விட்டுட்டு போய் கிளம்பு போலான்னா அவ ச்சே, கொஞ்சம் அது செட்டப் பண்ணல அவள. அப்பா அப்பா, ம், ஒருத்தங்க புலம்பிட்டு இருக்கல, என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நீயே உன் வாய்க்குள்ள புலம்பிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உங்க மருமகளை பத்தி தான். என்ன சொல்லுச்சு? அவளா போவலாம், அவளா திரும்பி வருவலாம். நான் என்ன கேன போயலா? இதை கேட்கறதுக்கு நான் அவ்வளவு தூரம் படியேறி கூப்பிட போனேன். ஓஹோ, என்னவோ அவ பண்றது எவ்வளவு தப்பான காரியம். அவ இஷ்டத்துக்கு போகலாம், அவ இஷ்டத்துக்கு திரும்பி வருவலாம். இதென்ன வீடே இல்ல சத்திரம் நினைச்சிட்டு இருக்காளா? அவளும் இந்த வீட்டு மனுஷி தானே. ஏதோ கோவத்துல கிளம்பி போயிட்டோம், புத்தி கடத்தமா நடந்துட்டு போனே, புருஷன் கூப்பிடறானு சட்டு புட்டு கிளம்பி வந்திருந்தா அவ பொம்பளை. அவ என்னன்னா நல்ல சட்டமா உட்காந்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிகளோட நான் நிம்மதியா இருந்துட்டு வரேன், நீங்க போங்கங்கிற. அவ இஷ்டப்படும் போது திரும்பி வருவாளாம். அப்படின்னு அவளுக்கு இந்த வீட்டுல நிம்மதி போயிடுச்சு. அவளுக்கு தோணும் போது தான் வருவான்னா, அப்ப அவ என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா இப்ப தெரியுதுல்ல? ஏப்பா, ஒருத்தனை அப்படி கத்திட்டு இருக்கல, மௌன சபாரி மாதிரி இப்படி லுக் விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க பார்வையில நான் ஒரு கேனா பையனா தானே தெரியுறேன். டேய், ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீயே பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் என்னத்தடா பேசுறது? நீ கூப்பிட்டல, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? நான் 2 நாள் இங்கே நிம்மதியாக இருந்துட்டு வரேன்னு சொல்லிச்சுல. இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே நான் என்னடா பண்ண முடியும்? அந்த பொண்ணு இஷ்டம்டா, இதில் போய் நான் ஏதாவது பண்ண முடியுமா? விடு, நிம்மதியாக இருக்கட்டும். எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும். இதான் உங்க முடிவா? பைத்தியக்காரா, இதில் ஏன் முடிவுன்னு எதுவும் இல்லடா, எல்லாம் அந்த பொண்ணோட முடிவு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. யார் யார் என்னென்ன சொல்லணுமா எல்லாம் சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் நான் கூட அப்பா வச்சுக்கிறேன். அம்மா, நிர்மலாவை பார்த்தமா? எங்கடா இருக்கறா நிர்மலா? மணிக்கா, எங்க பாருக்கா என் மக? ஒரு அனாதாசிரமத்துல இருக்கா. நிஜமாவா? உனக்கு எப்படி எப்படா கண்டுபிடிச்ச? எங்க போன? தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாருமா, சொன்ன உடனே போய் பார்த்தேன். ஏண்டா பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வராம இங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கியே, கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? அம்மா சொன்ன மாதிரி அவளை கையோட கூட்டு வந்து கொண்டுட்டானப்பா. ஐயோ, என்ன பேசுறீங்க? விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட கூட சொல்லாம அங்க போய் அவளை பார்த்தது எதுக்கு? அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு தானே. பின்ன ஏப்பா தனியா வந்திருக்க? எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேம்மா, வர முடியாதுங்கிறா. என்னடா நீ இப்படி சொல்ற? அவளை நீ நல்ல விதமா கூப்பிட்டியா? அம்மா, இனிமே கெஞ்சி கூத்தாட முடியாதுங்கிற அளவு கெஞ்சிட்டேம்மா. அவ ஒரு பிடிவாதக்காரியாச்சே, அண்ணன் கிட்ட பிடிவாதத்தை காட்டியிருக்கா. ஏண்டா மாணிக்கம், உன் பொண்டாட்டி எவ்வளவு தூரம் நிர்மலா மனசு வேதனைப்படுற மாதிரி பேசி இருப்பா. இப்போவாது நீ புரிஞ்சுக்கோடா. உள்ளையும் கையில வச்சுக்கிட்டு என்னையும் விட்டுட்டு எல்லாரையும் வெறுத்துட்டு போயிருக்கான்னா அவன் மனசு எவ்வளவு தூரம் வெறுத்து போயிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா.
சரி வாடா, நாம போய் அவ கை கால விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவோம். அவ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுடா. அவ வயிறு எரிஞ்சானா அந்த பாவம் நம்ம யாரையும் சும்மா விடாதுப்பா. வா போய் ஏன்டா கூட்டிட்டு கண்ணா? வந்துருவோம். நிர்மலா இருக்கிற இடம் செல்வத்துக்கு தெரியுமா? ஐயோ தெரியாது, போற வழியில ஃபோன் பண்ணிக்கலாம் வாங்க. சரி. என்ன மாமா இந்நேரத்துக்கு வரீங்க? சாப்பாடு போடுவா? இல்ல வேணாம். அம்மா எங்க? உள்ள இருக்காரு. ஏன் என்னாச்சு? மாமா ஒரு முக்கியமான விஷயம். அந்த நிர்மலா பொண்ணை பார்த்தேன். எங்க இருக்கிறா? நான் ஒரு ஆசிரமத்துக்கு 6 விஷயமா போயிருந்தேன். பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருந்துச்சு. உடனே போய் மாணிக்கத்திட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு போயிட்டேன். நான் தூரமா தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் எவ்வளவு கெஞ்சி கூட்டு பார்த்தாப்புல அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிச்சு மாமா. சரி நம்ம போய் கூப்பிடலான்ட்டு. என்ன மாமா, நிர்மலாவை பாத்தீங்களா? என்ன இங்க இருக்க? உன்னை மாமா காலையும் விட்டு கூட்டு போனாரு. அதையும் கேக்குறீங்க? 2 பேரும் அங்க போய் அவமானப்பட்டு வந்திருக்காங்க. தனு ஏய், நீ சும்மா இரு. எப்படியா தெரியாதானே போகுது. என்ன நடந்துச்சு? அந்த ராஜம்மா சரோவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க. தனு சும்மா இரு நீ தனு. வாய் மூடு. பார்த்தா குறைக்கு சரோவோட வீட்டுக்காரர் அப்பா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்காரா. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சார் என்ன நடந்துச்சு? அதான் நான் சொல்றேன்ல. அதானா? அதான் இருந்தாலும் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டானா? யாரு யார் யார் கேட்டாங்க? நிர்மலா விஷயத்தை சொல்ல போனப்போ என்னடா ஏன் கேட்க வந்திருக்கேன் என்ன பார்த்து கேட்டாப்போ எனக்கு புரியல. சரி ஏதோ பழச மனதில் நினைச்சு பேசிக்கலாம். இதான் பிரச்சனையா? முன்னாடியே தெரியாம போச்சு. மரியாதை தெரியாதவன் யாராவது மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்பாங்களா? எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு எக்கட கட்ட பொண்ணு நான் கான்வென்ட் போயிருந்திருப்பேன். நாம இவனுக்கு நல்லது நினைக்கிறோம். ஆனா இவனுங்க மனசுல விஷத்தல்ல வச்சிருக்கானுங்க. இதை சும்மா விடக்கூடாது. நான் என்னன்னு கேட்டு வந்தேன். மாமா, மாமா. ஏய், என்ன மாமா, உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே, விட்டுடுங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கும், நம்மளா பாடுபட்டு இருக்கோம். ஆனா நம்ம பொண்ணு வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்காங்க. மனசுல ஈரம் இல்ல, மனசு பத்திக்கிட்டு எரியுது. ஏ சொல்ல ஓ புருஷன் மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்கலாமா? இவ்ளோ நேரம் இத பத்தி நிறைய பேசி அழுத்து போயிருக்கோம் மாமா, விட்டுடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இனிமேல் உங்களுக்கு சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டா உங்களுக்கு புரியும். டேய் போஸ், வணக்கம். வாங்க சார், வாங்கம்மா. வாங்க. அப்பா, என் காலேஜ்ல படிக்கிற குருவோட அப்பா, அவங்க அம்மா. இது எங்க அப்பா. அப்படியா? வணக்கம். வாங்க வாங்க, உட்காரு. வாங்க. அம்மா குடிக்க ஏதாவது கொண்டா. உட்காருங்க. அக்கா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு கடைப்பட்டுச்சுன்னு, அவங்க அப்பா அவங்க அம்மா. ஓ அப்படியா? பவானி. வணக்கங்க. நீ செய்த உதவி மறக்கவே முடியாதும்மா. ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள அர்ஜென்ட்டா கிளம்பிட்ட. ஆமாம்மா, அப்புறம்தான் குரு எல்லா விஷயத்தையும் சொன்னா. இவ்ளோ உதவி செஞ்ச உனக்கு நன்றி கூட சொல்லாம இருந்துட்டுமேன்னு மனசு குத்துச்சு. அதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? பசங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இன்னொரு பையன் அடிச்சதுல என் பையனுக்கு காயமாயிடுச்சு சார். அடேடே. மற்றவங்க யாரும் உதவிக்கு வராத போது பவானி தான் என் பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூடவே இருந்து நாங்கள் வர வரைக்கும் அவனுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கா. நாங்கள் வந்த உடனே டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டா. அதனால தான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்க பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. நாங்க எப்போ வருவோன்னு காத்துக்கிட்டு இருந்தா. நாங்க வந்த உடனே வீட்ல தேடுவாங்கன்னு உடனே கிளம்பி வந்துட்டா. எங்க பையன் குரு உங்க பவானிய பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப அபூர்வங்க. உங்க பொண்ண ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ பஸ் ஆக்சிடென்ட்ல சொன்னாவ. ஆக்சிடென்ட் இல்லப்பா, அடிதடி தான் சொன்னா. அதுக்கப்புறமா என்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிட்டா. சரி, இதுக்காக நீங்க பாவம் மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நன்றி சொல்லணுமா? எங்கள் பையனுக்காக உங்கள் பொண்ணு சிரமப்படலையா? குரு எங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னோம். எங்கே அந்த பொண்ணுன்னு தேடி பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பி வந்துருச்சு. மனசு கேட்கல. அதனால தான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். பவானி ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார். சரி நாங்கள் கிளம்புறோம். நல்லதுங்க. வா போகலாம். வரேன். வாங்க. வரேன் பவானி. வரேம்மா. வரேங்க. சரிம்மா. ஆமா நம்ம பவானியை பார்த்தீங்களா? கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து யாருன்னே தெரியாதவங்களாம் பாராட்டுற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டு பாருங்களேன். ம், ஆமா. என் பொண்ணுகள்லாம் எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னால எல்லாரும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாவம் சில பெண்கள் சில வீடுகளில் காது கொள்ளாத வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியிருக்குது.
என் 5 பொண்ணுகளை பத்தி எப்பவுமே எனக்கு பெருமை உண்டுடா. 5 லட்சணம் அழகா இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட உங்க பொண்ணை அந்த இடத்துல பார்த்தேன் இங்க சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு புகழ் சொன்னதே கிடையாது. 5 பொண்ணு அப்பழுக்கில்லாதது. எந்த பொண்ணை பத்தி அது எப்போது என் காதுல தான் பழிச்சொல் விழுந்தது, அன்னைக்கே உயிர் போயிரும்.